வணக்கம். கேபிகே கிம் கிச்சன் சேனல். இன்றைக்கி பீட்ரூட்டை பற்றி பார்ப்போம். பீட்ரூட் என்பது சத்தான காய்கறிகளில் ஒன்றாகும். இதில் நிறைய இரும்பு சத்து, விட்டமின், தாதுக்கள் அடங்கியிருக்கிறது. இதில் இருக்க நன்மைகள் பார்ப்போம். இரத்தத்தை அதிகரிக்குது. பீட்ரூட்டில் இரும்பு அதிகம் இருப்பதால் இரத்த சோகையை தடுக்கும். இது இரத்த அழுத்தத்தை குறைத்து இதயத்தை பாதுகாக்கப்படுகிறது. நார்ச்சத்து அதிகமாக இருப்பதால் செரிமானத்திற்கு உதவும். வெயிட் லாஸ் பண்ணுறவங்க குறைந்த கலோரி, அதிக நார்ச்சத்து இருப்பதால் எடை குறைய இது கட்டுப்படுத்துகிறது. பீட்ரூட்டில் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்ததால் முகப்பரு, கரும்புள்ளி குறைத்து தோல் ஒளிர செய்கிறது. மூளை ஆரோக்கியம், நினைவாற்றலை மேம்படுத்தும். வயதானவர்களுக்கு மிகுந்த பயன் தரும். கல்லீரலை சுத்தப்படுத்தி நச்சுக்களையே வெளியேற்றுகிறது. பீட்ரூட்டை சாலடு, ஜூஸ், சப்பாத்தி, பொரியல் போன்ற வடிவங்களில் சாப்பிடலாம். பீட்ரூட்டை பச்சடி செய்கிறதுக்கு பீட்ரூட்டை சீவி நீங்கள் வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு தேங்காய், ஒரு பச்சை மிளகாய், ஒரு ஸ்பூன் ஜீரகம், புளித்த தயிர், நல்ல புளித்த தயிராக இருக்கணும். புளிக்காத தயிராக இருந்தால் டேஸ்ட் இருக்காது. ஸோ புளித்த தயிரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பீட்ரூட் நீங்கள் சீவி வச்சதை ஒரு கடாயில் தேங்காய் தான் ஊற்றணும், வேறு எதுலேயுமே செஞ்சிடாதீங்க, டேஸ்ட் இருக்காது. தேங்காயில் கடுகு, ஜீரகம் போட்டு பீட்ரூட்டை போட்டு நல்லா வேக வச்சுருங்க. தண்ணி ஊற்றாதீங்க. கிண்டி வச்சு நீங்கள் மூடி வச்சாலே போதும். அது பாட்டுக்கு 2 மினிட்ஸில் வெந்துடும். தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகாய், தயிர் நல்லா போட்டு வடியை அரைச்சிக்கோங்க. பீட்ரூட்டை ஆறுனதும் இதை மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணால் போதும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. உப்பு கொஞ்சம் போட்டால் போதும். சப்போஸ் உங்களுக்கு புளிச்ச தயிர் இல்லாமல் இருந்தால் ஒரு கொஞ்சமாக புளி சேர்த்து கூட நீங்கள் அரைச்சி சேர்த்துக்கலாம். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.